Hello students, NCERT chapter 2 ல problem 2.8 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து தெளிவாக வாசிங்க. ஏன்னா அந்த கொஸ்டினில் வந்து மோல் கான்செப்டை வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சால் தான் வந்து சால்வ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டாக புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து when electromagnetic radiation of wavelength 300 nanometer falls on the surface of sodium. 300 nanometer இருக்க வேவ்லென்த் இருக்கிற ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சோடியம் மேலே போய் விழுகுது. ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இதெல்லாம், அப்போ தான் வந்து நீட்டாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் வித் அ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் 1.68 into 10 to the power 5 ஜூல்ஸ் பெர் மோல். ஓகேயா, பெர் மோல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, அதாவது 1 mole ஆஃப் எலக்ட்ரான்னா 6 எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது 6.022 into 10 to the power 23ன்னு வாயில் சொல்கிறதுக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும் பொழுது சோடியம்லேருந்து எஜெக்ட் ஆகும் இல்லையா, அவ்வளோ எஜெக்ட் ஆகுது. அப்போம்போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பெர் மோல்லாம் அதான் அர்த்தம். இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும் பொழுது அதோட கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, எவ்வளோ இருக்குது, 1.68 into 10 to the power 5 ஜூல்ஸ் பெர் மோல். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரெண்டு இது கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் சோடியம். சோடியத்திலிருந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிமமான எனர்ஜி எவ்வளோ தேவைப்படும். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேவ் லென்த் தட் வில் காஸ் அ ஃபோட்டோ எலக்ட்ரான் டு பி எமிட்டட். மேக்ஸிமமாக எவ்வளோ வேவ் லென்த் வந்து தேவைப்படும் ஒரு எலக்ட்ரானை வந்து வெளியேற்றுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம், அடுத்து 1 mole ஆஃப் ஃபோட்டானுக்கோட எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்து எனர்ஜி ஆஃப் 300 nanometer photon is given by E is equal to H into nu. ஸோ C is equal to nu into lambda நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நியூ என்னது, C by lambda. lambda வந்து கீழே வந்துடும். ஸோ நியூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், C by lambda. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹச்சோட என்னது 6.626 into 10 to the power minus 34. ஹச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிடுறோம். சி வந்து என்னது, ஸ்பீட் ஆஃப் த லைட் 3 into 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். லேம்டா வந்து 300 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர்னா 300 into 10 to the power minus 9. நானோமீட்டர்னா -9. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6.626 into 10 to the power minus 19 ஜூல்ஸ். ஒரு ஃபோட்டான் கூட எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதிலிருந்து 1 mole ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறோம். எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி இன்ட்டு இத்தனை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இருந்தால் அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும், 6.022 into 10 to the power 23 moles. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3.99 into 10 to the power 5 ஜூல்ஸ் பெர் மோல். ஓகே, 1 mole ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கு ஒன்றுனா எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, ஒரு சின்ன ரிலேஷன் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம போவோம். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தோம் H into nu is equal to H nu naught plus half me v square. இதை நம்ம படித்தோம். if incident frequency is greater than threshold frequency, அதான் வந்து H nu is greater than H nu naught. எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான் தான் H nu சொல்கிறாங்க. ஓகே, H nu நாட்டுங்கிறது என்னது, மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் தி எலக்ட்ரான் ப்ளஸ் half me ஸ்கொயருங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எஜெக்டட் எலக்ட்ரான். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. அதாவது ஒரு லைட் வந்து விழுகுதுன்னா அதோட எனர்ஜி எவ்வளோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த எலக்ட்ரானை வெளியேற்றுறதுக்கு உண்டான மினிமம் எனர்ஜிக்கும் ப்ளஸ் அந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கூட்டினா இந்த எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க சம்மில், கைனெட்டிக் எனர்ஜி 1.68 into 10 to the power 5. ஸோ ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.68 into 10 to the power 5 ஜூல்ஸ் பெர் மோல். அதுதான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன். அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆச்சுன்னா இவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி அந்த எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருக்குது, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. நம்ம HV வந்து போனதிலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், energy of 1 mole of photons. Okay.
அப்போ நம்மளுக்கு தேவை மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், ஹெச்வி ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 3.99 மைனஸ் 1.68 இன்ட்டு 10⁵ ஜூல்ஸ் பெர் மோல். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 2.31 இன்ட்டு 10⁵ ஜூல்ஸ் பெர் மோல். இதுதான் வந்து மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சோடியத்திலேருந்து வெளியேற்றணும்னா உங்களுக்கு மினிமமாக இவ்வளோ எனர்ஜி உள்ள ஒரு ஃபோட்டான் வந்து அதில் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், வாட் இஸ் த மினிமம் எனர்ஜி நீடட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் சோடியம். 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா an எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ. அப்போ 1 mole ஆஃப் எலக்ட்ரானுக்கு இவ்வளோ. ஸோ 1 எலக்ட்ரானுக்கு டிவைடட் பை 6.022 இன்ட்டு 10⁻23. ஸோ அப்போ 3.84 இன்ட்டு 10⁻−19 ஜூல்ஸ். ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எனர்ஜி போதும். 1 mole ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே, திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு த வேவ் லென்த். நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வேவ் லென்த் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச்சி டிவைடட் பை இ. அதாவது இந்த இது எப்படி வந்துச்சுன்னு முதல்ல சொல்கிறேன். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி பை நியூ நம்மளுக்கு தெரியும். அப்போ ஈனா என்னது படிச்சிருக்கோம், இ இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு நியூ. இங்கே இமேஜின் பண்ணுங்கள், இங்கே வந்து ஹச் இன்ட்டு நியூன்னு இருக்கிற மாதிரி ஹச் கேன்சல் ஆயிரும், சி பை நியூ அதான் இங்கே இருக்குது. ஸோ அதை தான் இந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு நியூ நம்மளுக்கு தெரியும். ஹச் இன்ட்டு நியூனா ஹச் கேன்சல் ஆயிரும், சி டிவைட் பை நியூ அதான் இந்த ஈக்குவேஷன் மாடிஃபைட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன லாம்டா வேவ் லென்த், மேக்ஸிமம் வேவ் லென்த்தை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸ்பீட் ஆஃப் த லைட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் 1 எலக்ட்ரான் போனதில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதுதான் இ. ஓகே, எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வேவ் லென்த் வருது, லாம்டா 570 நானோமீட்டர். இந்த 570 நானோமீட்டருங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோம்னா க்ரீன் லைட். ஸோ க்ரீன் லைட்டை சோடியத்து மேலே அடிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது. அதுக்கு வந்து இவ்வளோ நானோமீட்டர்னால் இவ்வளோ க்ரீன் லைட்டாக தான் இருக்க முடியுன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகேயா. ஸோ இது வந்து மோல் கான்செப்டை வச்சு கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதே மாதிரி ஃபோட்டான்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இதில் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.